சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இவரோட பேர் என்ன? மாரியப்பன் தங்கவேலு, ஒலிம்பிக் மெடலிஸ்ட். அவரோட காலை நீங்க பார்த்தாச்சுன்னா 5 வயசுல ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல அவரோட கால் வந்துட்டு, அதுக்கப்புறம் 5 வயசோட காலுக்கு என்ன பலம் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும்னு டாக்டர் சொன்ன அந்த பர்சன், அவரை நம்பினால இன்னைக்கு யாருன்னு நினைக்கீங்க? இந்தியாவோட எல்லா பதக்கத்தையும் வாங்கியாச்சு. நீங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. எது இல்லைன்னு பாக்குறீங்க, எது இருக்கோ அதை கிராட்டிடியூட் சொல்லி லவ் பண்ண ஆரம்பிங்க. ஆக்ஷன் தான் நமக்கு இருக்கக்கூடிய உலகத்தோட மிகப்பெரிய சொல் அப்படின்னாச்சுன்னா என்ன சொல்லுவோம்? செயல் அப்படிம்போம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் என்ன? பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். என்ன நோய்? பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா என்ன? இந்த மிலிட்ரியில எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய அப்பா எல்லாம் இருந்தாச்சுன்னா அவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருப்பாங்க. சீப்பெல்லாம் அங்கே வச்சாச்சுன்னா அங்கேயே தான் இருக்கணும், பவுடர் அங்கேயே தான் இருக்கு. ஆமா, பார்த்துருக்கீங்களா? இந்த மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு டிஃபன் வந்துடணும், டேபிள் இப்படி இருக்கணும். இது ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு நோயாகும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் பெர்ஃபெக்ட் ஆகட்டும். நான் 1ஆம் தேதியிலேருந்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கக்கூடிய அவ்வளோ பேருமே இதில் தான் வராங்க, பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ல தான் வராங்க. அடுத்து என்ன? ப்ரோக்ராஸ்டினேஷன். அடுத்த நியூ இயர் வரட்டும், பார் தட்டி தூக்குறேன் பாரு, ஆக்ஷன்ல மண்ணு கிழிப்பீங்க, அதுக்கு அடுத்த நியூ இயர் ஆயிரும். ப்ரோக்ராஸ்டினேஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, யூ ஹேவ் டு இறங்கணும். செயல்ல இறங்கி ஆக்ஷன்ல இறங்கினாதான் வெற்றியா தோல்வியா ரெண்டு ரிசல்ட் தானே. தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கலாம். நான் இங்க ஒரு வேளை தோத்துட்டேன்னா கண்டிப்பா அடுத்தது இன்னும் கம்பீரமா தான் வருவேன். என்ன லெசன் தோத்துட்டேனோ அதை நான் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவேன். ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம செயல்ல இறங்காம இருந்தா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.